சக்தி இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திற்கும் எரியே சக்தி, முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி, முத்தி நிலையின் முடிவே சக்தி. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் ஒரு தீம் பார்க். எஸ், லிகோலேண்ட். வின்சர்ங்கிற பிளேஸில் லிகோலேண்ட்ங்கிற தீம் பார்க்கும் இருக்குது. அந்த தீம் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாக்க, அங்கே இருக்கிற நிறைய எல்லா ஸ்டாச்சூஸுமே பார்த்தா லிகோவோட பிரிக்ஸ்லேயே தான் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே இதோட டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ ஹாரி பாட்டர் மாதிரி இதை 3 monthsக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 weekக்கு முன்னாடி வெதரை நல்லாவே செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேயை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே போகிறதுக்கு வெதர் ரொம்ப முக்கியம். எல்லா ரைடுமே மேக்ஸிமம் அவுட் சைட் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கோல்டாக இருந்தாலும் விண்டியாக இருந்தாலும் இல்லை மழை பெஞ்சாலுமே நமக்கு ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் சம்மரில் ஒரு ப்ளசண்ட்டான வெதராக இருக்கிற டேவாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தாக்க ஒரு நார்மல் செக்கிங் தான், ஜஸ்ட்டு பேக்கு செக் பண்ணுவாங்க. அப்புறமா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம அந்த டிக்கெட்டையும் காமிக்கணும். நம்ம உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைட் கெஸ்ட் சர்வீஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த லிகோலேண்டோட மேப் கிடைக்கும். இந்த மேப் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல். எங்கெங்கே எந்தெந்த மாதிரியான ரைடு இருக்குது, அதோட ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த மேப்பை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த ரைடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகணும், எது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேப்லேயே பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த ரைடுக்கு போகணுமோ அங்கே ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு அங்கங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, யூ ஆர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் ஈஸியாக எந்தெந்த ரைடுக்கெலாம் போகணுமோ போகலாம். அதே மாதிரி எல்லா ரைடுக்குமே நம்ம க்யூவில் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. ஃபாஸ்ட் ட்ராக் புக் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம எல்லா ரைடையுமே கவர் பண்ண முடியும். ஃபாஸ்ட் ட்ராக்குக்கும் நம்ம நார்மலான டிக்கெட் ப்ரைஸ்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 pounds தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஒரு ரைட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வெளியில் வந்தோன்னாக்க இந்த மாதிரி நம்ம அந்த ரைடில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ரைடில் போயிட்டுருக்கும் போதே கேமரா கேப்சர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே வெளியில் ஜஸ்ட் அதுலேருந்து 2-3 கிளிக்ஸை வெளியில் வச்சுருப்பாங்க. அது நமக்கு வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மினி லேண்ட். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, லிகோலேண்டோட ஸ்பெஷாலிட்டியே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சூஸும் அங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு லிகோவோட பிரிக்ஸில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டூரிசம் பிளேசஸ் இல்லைனா இம்பார்ட்டண்ட் பில்டிங், மான்யூமெண்ட்ஸ், அந்த மாதிரியான எல்லா பிளேசஸையுமே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் லிகோஸை வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைனாவில் இருக்கிற ஃபார்பிடன் சிட்டி. அடுத்ததாக நம்ம கண்ட்ரியில் இருக்கிற தாஜ்மஹால். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற லிகோலேயே செஞ்ச தாஜ்மஹாலில் 3 பில்டர்ஸை சேர்ந்து 47,000 ஆஃப் லிகோ பிரிக்ஸை யூஸ் பண்ணி 600 hours செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அங்கே இருந்த எல்லா பில்டிங்ஸுமே லிகோலேயே பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பில்டிங்க்கு முன்னாடியும் அதை எத்தனை பில்டர்ஸ் பில்ட் பண்ணாங்க, எவ்வளோ மணி நேரமாச்சு அந்த பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, எத்தனை பிரிக்ஸு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹாலிவுட். அந்த ட்ரெயின் கூட லிகோவில் தான் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி அங்கே அடுத்ததாக ஈஜிப்ட், அந்த பிரமிடும் லெகோவில் தான் செஞ்சுருந்தாங்க. மினி லேண்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அப்படியே வாக் பண்ணி போனோன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அது ரொம்ப குட்டீஸ்க்கு, அதாவது ஒரு 2 years 3 years கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு கேம் தான் அது.
இப்போ நம்ம வாக் பண்ணி போகிறது ஹாண்டட் ஹவுஸ்க்கு. இந்த ஹாண்டட் ஹவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. யூஸ்வலாக எல்லா தீம் பார்க்லேயும் ஒரு ஹாண்டட் ஹவுஸ் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட்டு ஏதாச்சும் கோஸ்ட் வந்துட்டு நம்மளை அப்படியே பயமுறுத்தும், ஷவுட் பண்ணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு பதிலாக ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ளே போனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி 2 சைடுமே உட்காந்ததுக்கப்புறமா மூவிலெல்லாம் வர மாதிரி அந்த ஹவுஸே ஷேக் ஆகிற மாதிரி ஆணுச்சு. இது வந்துட்டு கோல்டு வாஷ். இதுக்கு வந்துட்டு நம்ம தனியாக பே பண்ணணும், 6 பவுண்ட்ஸ் பே பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வச்ச பிளேட்டு, அதை நம்ம வாட்டரில் டிப் பண்ணி அப்படியே எடுத்தோம்னாக்க அதில் குட்டி குட்டியாக மைன்யூட்டாக கோல்டு மாதிரியான அந்த கிரானுவல்ஸ் மாதிரி இருந்தது. அதை நம்ம கலெக்ட் பண்ணி அங்கே கொடுக்கணும், அவ்வளோதான். இது கலெக்ட் பண்ணி கொடுத்தாக்க அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மெடல் வந்துட்டு கிட்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு அவங்க கிட்ஸை ஒரு என்கேஜ் பண்ணுறதுக்காக தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பைரட்ஸ் தீம்டு ரெஸ்டாரண்ட். இங்கே ஒன்லி பர்கர்ஸ் அண்ட் சாசேஜஸ் அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருந்தது. பீட்சா, பாஸ்தா அந்த மாதிரியான ஃபுட்டு வேணும்னாக்க இன்னும் கொஞ்சம் தூரமாக நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இங்கேயே லஞ்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட ரைடையும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நைட் கிங்டம். இது வந்துட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு ரைடு தான். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப ஒரு ஃபன்னியாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ரைடே ஸ்டார்ட் ஆணுச்சு. இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. பட் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இதை எப்படி சொல்லலாம், பெரிய ஊஞ்சல்னு சொல்லலாம். டு தி டாப்புக்கு போயிட்டு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிலோ 5 இயர்ஸ் கிட்ஸுக்கான ரைட்ஸ் தான். எல்லா ஏஜுக்குமே நல்லாவே நிறையவே ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்கவுங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே இருந்தது. பட் எல்லா ரைட்ஸையும் 1 டேயில் கவர் பண்ண முடியாது. சில பேர் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 1 டே மட்டும் போகிறோன்னா நம்ம எந்தெந்த மாதிரியான ரைட்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது, எதெல்லாம் நம்மளுக்கு போக முடியுங்கிறத மேப்லேயே பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 1 டேக்குள்ளே வேணுங்கிற ரைடுக்கு போய்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரைட் நாங்கள் போகவே இல்லை. இதை போய் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரிட்டர்ன் வந்தாச்சு. அது ரொம்ப ரொம்ப டாப்க்கு போயிட்டு வந்தது. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ரைட் தான். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சைடும் ரொம்ப நேச்சரோட, ரொம்ப அழகாக, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. அந்த எண்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, மேலே அதுவும் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். மேலே போகும்போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போணுச்சு. சடனாக ஃபாஸ்ட்டாக கீழே வாட்டரில் வந்து தான் ஸ்டாப் ஆணுச்சு. இப்போ அங்கேயும் சில ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்தோன்னா இப்போ நம்ம போக போகிறது ஃப்ளைட் ஸ்கை லைன் அப்படிங்கிற ஒரு ரைடுக்கு தான். நீங்கள் லெகோலேண்ட் போனீங்கன்னா இந்த ரைடை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு சீட்டில் உக்காந்ததுக்கு அப்புறமா அந்த சீட் அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா மவுண்டைன்ஸு, ரிவர்ஸு அந்த மாதிரி இல்லை, நம்மளே அதுலேயே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ரைட் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ரைடை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. நம்ம ஸ்கையில் ஒரு க்ளவுட்ஸ்குள்ளே போனோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இது எப்படின்னாக்கா ஒரு மவுண்டைன்ஸு, அந்த மவுண்டைன்ஸில் ஃபுல்லாக ஃபயரு நமக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் நம்மளை அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த லைன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு தான் அது. ஓகே, லெகோலாண்டுக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான். மேக்ஸிமம் எல்லா ரைடுக்குமே போயாச்சு. போயிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே போகணுன்னா கண்டிப்பாக சாப்பிடாமல் கிளம்ப முடியாது. ஸோ அங்கே வின்சர்லேயே இருந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.